வேனா விருப்பம் இவா அம்மா விருப்பம். சரி அம்மாவை கொண்டு போறோம் நாங்க. கொண்டு போவோமா? Love, surprise, delivery, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise. சரி வணக்கம். வணக்கம். அட அப்புறம் என்ன பெரிய ஆள் கதைக்கிறேன் என்ன? வணக்கம் சத்தமா வணக்கம் வணக்கம். சரி ஓகே. என்ன பேர் பிள்ளைக்கு? என்னப்பா விளங்கல எனக்கு. அத்திக் அத்திக் அத்வைக்கேன அத்வைக்கேன அந்த வீணாவே வருது இல்லை இன்னும். சரி இந்த பெரிய மனுஷனுக்கு எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? எத்தனையாவது பர்த்டே பிள்ளைக்கு? என்னப்பா இப்பதான் இன்னைக்கு என்ன பிள்ளைக்கு? இன்னைக்கு என்ன பிள்ளைக்கு? இன்னைக்கு என்ன பிள்ளைக்கு? தம்பிக்கு பர்த்டே. சரி தம்பிக்கு பர்த்டே இன்றைக்கு. தம்பிக்கு பர்த்டே உண்டு. எங்க போறீங்க? வேன்ல போறீங்களா? வேன்ல நடுக போறது தானே, ஒவ்வொரு நாளும் போறது தானே வேன்ல. அப்ப ரவுண்ட் அடிக்கிறது தானே என்ன? அப்படியோ ஆற வேன்ல ஏத்தி கொண்டு போறீங்க? ஆற அவரை கொண்டு போறீங்களா வேன்ல? அவரை கொண்டு போறீங்களா வேன்ல? விட்டுட்டு போகவா? அவரை விட்டுட்டு போகவா? இங்க அவரை விட்டுட்டு போகவா? அழுறாரு என்ன பாவம் என்ன? அழாதீங்கன்னு சொல்லுங்க நீங்க. அப்ப நிக்க சொல்லுங்க. இங்க அழமாட்ட இங்க நிக்க சொல்லுவோமா? இந்த பாத்தீங்களா ஹாப்பி ஆயிட்டார், சந்தோஷமா அவருக்கு. சரியா சிரிக்கிறார் பாத்தீங்களா? சரி நீங்களும் கை தட்டி விடுங்க. ஏ ஏ பிறகு என்ன? சரி அத்விக்கு இன்றைக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி அத்விக்கு இன்றைக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் ஒரு 3-4 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி 4 மணி ஆகுதுன்னு அந்த டைமுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆசையா யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க மைக் எல்லாம் கொண்டு வந்தோம். இங்க கணக்கு பேர் எல்லாம் நிப்பாங்கன்னு சொல்லி தான் மைக் எல்லாம் கொண்டு வந்தோம். ஆனா கொஞ்சம் பேர் தான் நிக்கிறபடியா கேக்குதோ எல்லாருக்கும் கேக்குது. அப்ப தேவையில்லை மைக். சரி இன்றைக்கு முதலாவது அத்விக் குட்டிக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கணும். யாரோ அந்த அன்பான உள்ளம் அன்போட இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சது இன்றைக்கு ஆறு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தது. இங்க பாருங்க, இது பிள்ளைக்கு தான். யாருக்கு இது? யாருக்கு இது? என்ன இருக்கு இதுக்குள்ள? ஆறு பிள்ளைக்கு சாக்லேட் அனுப்புறது தங்கச்சி. ஆரோட அக்காவா இருக்கிறது தங்கச்சி என்னப்படுது? பிள்ளைக்கு வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் அனுப்புறதா? இங்க வீட்டுக்கு அடிக்கடி வேண்டிக் கொண்டு வரதாவ போல கிடக்கா. ஆரப்பா மயுமாமா எங்க இருக்கிறார்? எங்க வீட்டு பார்த்த நீங்களோ மயுமாமாவ? பார்த்தா தெரியா? மயுமாமா எங்க இருக்கிறார்? சுவிஸ்ல இருக்கிறாரா? கதைக்கிற நீங்களா மயுமாமாவோட? என்னத்துல கதைக்கிற நீங்க? என்னப்பா? ஐயோ இந்த பாசம் எனக்கு விளங்குது இல்லையே. மயுமாமாவோட போன்ல கதைக்கிற நீங்களா? இங்க பாருங்க, இங்க பிள்ளைக்கு என்ன கிஃப்ட் வேணும்? இங்க அத்விக்கு என்ன கிஃப்ட் வேணும்? என்ன விருப்பம்? தம்பிக்கு சாக்லேட் விருப்பம். இதெல்லாம் தம்பிக்கு தான். இது நாங்க போன அப்புறம் உடைப்போம். சரியா? இல்லண்டா இவர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவார். ஓகேயா? நாங்க போன அப்புறம் எல்லாம் உடைப்போம். வேணாம் கொடுக்க வேணாம். அவர் ஏற்கனவே பெரிய வயிறாக்குறது நிறைய சாப்பிட்டுட்டு. சரி அத்விக் பிள்ளைக்கு என்ன விருப்பம்? வேன் விருப்பமோ? இல்ல சொக்கா இல்ல. பிள்ளைக்கு வேற என்ன விருப்பம்? வேனா விருப்பம்? வேனா விருப்பம்? இவா அம்மா விருப்பம். சரி அம்மாவை கொண்டு போறோம் நாங்க. கொண்டு போவோமா?
நான் இப்ப பெரிய கார்ல வந்த நாங்களும் அம்மாவை கொண்டு போவோம்னு பாக்குறோம். அவர் தான் இப்ப கூட்டி கொண்டு வர போறாரு அம்மாவை. என்ன செய்வோம்? பெரிய தம்பி பெரிய தடி எடுப்பேன். சரி, அம்மாவை கூட்டி கொண்டு போவோம், அப்பா கூட்டி கொண்டு போவோம். அப்பாவை கூட்டி கொண்டு போவோம், அம்மாவையோ அப்பாவையோ கூட்டி கொண்டு போக. தங்கச்சிய கொண்டு போட்டான், பரவாயில்ல. தனக்கு தேவை, இப்போதைக்கு தேவையில்லாதால கொண்டு போன்னு சொல்லியாச்சு. தங்கச்சிய கூட்டி கொண்டு பாமில்ல, அழுவா இல்ல தங்கச்சி. யார் அந்த தங்கச்சி என்றது யாரு? சித்தி, அவட தங்கச்சி. ஓகே, அதான் சித்தி இந்த வளர்ப்பா தான் இருக்கு. வேணே அக்காட பிள்ளைகள் எல்லாரையும் கூடுதலா சித்தியாக்கள் தான் வளர்க்கறது. சரி, என்ன யாரு கிஃப்ட் தந்தது பிள்ளைக்கு? மயுமாமா. மயுமாமா தானா? சரி, உஷாந்தி அத்தை எங்க இருக்கிறா? அட மயுமாமாடா அத்தைக்கு பேரு உஷாந்தி. மற்றதாரு யாரு இப்படி வடிவா உமக்கு தலைமுடி வெட்டி விட்டது? யாரு வெட்டி விட்டது? சலூன் மாமா. தெரியாது, சலூன் மாமா மட்டும். சலூன் மாமா வெட்டி இருக்கிறார். சரி, கலர் அடிச்சு விட்டதாரு? தலைக்கு தலைமுடிக்கு கலர் எல்லாம் அடிச்சு விட்டதாரு? அப்பா மாதிரி. ஓ, அப்படி உங்களோட தலையிலையும் கிடக்கு? யார் அடிச்சு விட்ட கலர் எல்லாம்? அடிச்சிருக்கா? அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. அப்பா செஞ்சா எல்லாம் நானும் செய்யணும்னு செஞ்சிருக்க போல இருக்குது. என்னன்னு சமாளிக்கிறீங்க இந்த வாண்டு? நாங்க சும்மா பர்த்டேக்கு போனா 2 வயசு 3 வயசு பிள்ளைகள பர்த்டேக்கு போனா கதைக்காது. இவங்க கதைக்கணும் என்ற ஆசைக்காகவே கொஞ்சம் கூட கதைக்கிறோம். சரி, இங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. பெரிய கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. கண்ணை மூடுறீங்களா? கொண்டு வரோம். கண்ணை திறக்க. கிஃப்ட் என்ன கண்ணு மூடு? பார்க்க கூடாது, பார்க்க கூடாது, ஒளிச்சு பார்க்க கூடாது, கண்ணுக்குள்ள பார்க்க கூடாது. இது பிள்ளையான சரியா? நான் சொல்ல மாட்டேன், கண் திறக்க கூடாது. கண் தெரியுது, கண் தெரியுதான்னு பாப்போம். கண் தெரியுது, விளங்குது. அந்த தெரியுது கண். ஒட்ட கண்ணா மூடு. 2 கண்ணு எல்லாம் மூடணும். 2 கண்ணை மடிவா மூடுங்க. இந்த கண் தெரியுது. சரி, கண்ணை மூடுங்க. நாங்க போய் கிஃப்ட் எடுத்துட்டு வரோம். சரியா? தூர போய். ஓகே, கண்ணை மூடிக்கொண்டு நிக்கணுமா? சரி, மிக்கி போய் எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா கண்ணை திறந்து பார்த்தா நாங்கள் கொடுக்க மாட்டோம். தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போவோம்ட்டு பாக்குறோம். தங்கச்சி கண்ணை மூடி இருக்கிறா. என்ன என்ன தங்கச்சி கண்ணை மூடி இருக்கிறான்னு நீங்க பாக்குறீங்க? எங்க எங்க தெரியுது தெரியுது. என்ன கிஃப்ட் ஐயா வேண்டிட்டு வந்திருப்போம்? பெரிய கிஃப்ட் என்ன? பெரிய கிஃப்ட் என்ன வேண்டி கொண்டு வந்திருப்போம்? என்னது பெருசு? என்ன பெருசு வேண்டி கொண்டு வந்திருப்போம்? ஏதோ வேண்டி கொண்டு. சரி, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, பாப்போம் பாப்போம். பிள்ளைக்கு ஹாப்பியா உண்டு பாப்போம், விருப்பம் உண்டு பாப்போம். கிஃப்ட் வருது, இந்தா வருது. இல்லையே, பார்த்தா வராது, கண்ணை மூடினா தான் வரும். தமிழ்லாம் கேக்குது. என்னவா இருக்கும்? சரி, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க பாப்போம். என்னடா இது? வாங்கடா வாங்கடா வாங்கடா. கண்ணை திறந்தா வராது. கண்ணை திறந்தா வர. அங்க எல்லாம் தெரியுது கண்ணுக்குள்ளார. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தம்பி என்ன வந்தது பிள்ளைக்கு? இல்ல, அது அங்க தெரியும். அது அவட்டு மிக்கி மாமாடா. அது மிக்கி மாமாட. சரி, கதை முடிஞ்சு. காலுக்குள்ள பிரேக் இருக்கா? சரி, அப்புறம் என்ன பெரிய ஒரு என்ன பல்சரா யமகாவா என்னன்னு தெரியல. சரி, இனி ஒரு ஹீரோ தானா? வடிவா அச்சாவா? வடிவா இருக்கா? கொண்டு போறோம், கொண்டு போறோம்.
நீங்க அது அவர் தானே அது அவர் இல்ல ஓடி வந்தவர் அவர்ட்ட இல்ல அது மிக்கி மாமாடா அதுல எனக்கு தாரிங்கன்னு கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்க அவரை கட்டி பிடிச்சி அவ்வா கொடுங்க தருவார் அவரை கேளுங்க தாரிங்களாண்டு தம்பி வெட்டி விட்டுருவோம் நாம் சரியா என்ன செய்வோம் கேளுங்க மாமா தாங்க எனக்கு நீங்க ஓடுங்க நீங்க முறுக்கி ஓடுங்க நீங்க முறுக்கி ஓடுங்க ஓடுங்க நீங்க முறுக்கி ஓடுங்க ஓகே புரியுது என்ன எட்டாதோண்டு நச்சனா அது சரியா எட்டுது ஓகே ஹாப்பி அவளுக்கு சந்தோஷமா ஆர் வேண்டி தந்த அந்த ஆராய்ச்சி மெக்கானிக் வேலையெல்லாம் பிறகு பாப்போம் எல்லாம் நட்டு போட்டுறது கலட்டுறதெல்லாம் ஆர் வேண்டி தந்த பிள்ளைக்கு யார் இது வேண்டி தந்தது பொம்மையா வாங்கி அவர் வாங்கி தரல அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்லி அவருக்கு காசு கொடுத்தவர் வேண்டி கொடுக்க சொல்லி பிள்ளைக்கு யார் சொல்லி விட்டது வாங்க சொல்லி அவர் இல்ல மைமாமா தானா சரி இதுக்கு மேல நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அவர் என்ஜாய் பண்ண வெளிக்கிட்டார் பிறகு அவர் தன் வேலையை பார்க்க வெளிக்கிட்டார் இன்றைக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி படம் எடுபடுதோ தெரியல சரி அவருக்காக இன்றைக்கு ஆசையா ஒரு தூக்கிட்டு கதைச்சு நாங்க முடிப்போம் என்ன சரி வடிவா பாய் விட்டுட்டு தான் போவோம் அது பிள்ளைக்கு தானே நாங்க கொண்டு போக மாட்டோம் உங்களுக்கு தானா இது சூப்பரா சரி இது பிள்ளைக்கு தான் யார் வேண்டி தந்தது தெரியுமா மயு மாமா தான் வேண்டி தந்தது நாங்க இதுக்கு பிறகு வேற பேரெல்லாம் சொல்லவே இயலாது இவ்வளவு சந்தோஷமா மயு மாமான்னு சொன்ன பிறகு மயு மாமாவும் வேற யாரு சொல்லி விடுங்க உஷாந்தி அத்தை தியாக்கா தம்பி குட்டி வேண்டி கொடுத்துருக்கார் சரியா ஓகேயா ஹாப்பியா என்ன மயு மாமாக்கு சொல்லி விட போறீங்க மயு மாமாக்கு உஷாந்தி அத்தைக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லி விட போறீங்க தேங்க்யூ மாமா தேங்க்யூ அத்தை தேங்க்யூ அக்கா இங்க எல்லாரும் லவ் யூ சொல்லிடுங்க கையை காட்டி ஐ லவ் யூ சொல்லிடுங்க ஒரு பெரிய ஹார்ட் அப்பா இது சரி வடிவான ஹார்ட் ஓகே இது அப்படியே போகும் அங்க மயு மாமாட்ட போகுமா சரியா இந்த ஹார்ட் போய் சேரும் ஓகேயா போகும் ஹார்ட் போகும் மயு மாமாட்ட அனுப்பிடுவோம் தம்பி ஹார்ட் சரி உங்களோட ஹார்ட் போகும் அங்கயா ஓகே ஏத்தி கொண்டு போ சரி அண்ணா அக்கா உங்களோட பிள்ளைக்காக இன்றைக்கு உங்களோட ஃப்ரெண்ட் என்று நினைக்கிறேன் அன்போட தூரம் இருந்தாலும் அவர்கிட்ட பர்த்டேக்கு 3rd பர்த்டே சின்னனா சிம்பிளா செலிப்ரேட் பண்றீங்க அந்த டைமுக்கு அவருக்கு இந்த கிஃப்டை கொண்டே கொடுக்கணுமெண்டு ஆசையா உங்களுடைய ஃப்ரெண்ட் இன்றைக்கு உங்களோட பிள்ளைய தண்டு பிள்ளையாக எப்பவுமே என் பிள்ளை தான் அவனோட பிள்ளைன்னு சொல்லி அன்போட இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறார் உங்களோட மகனுக்காக நான் நினைக்கிறேன் ஒண்டா சேர்ந்து ஒரேடியா சுத்தி இருப்பினும் இப்ப அவர் தூர இருக்கிறபடியா அவரை பிரிஞ்சிருக்கிறது அந்த கஷ்டம் அவருக்கும் இருக்கும் இவருக்கும் இருக்கும் ஆனா இவருக்கு தான் கூட இருக்கும் ஏன்னா ஒண்டா திரிஞ்ச இடங்கள் போய் வந்த இடங்களை பார்க்கல இவருக்கு தான் அது கூட கவலையா இருக்கும் அவரை விட அவர் புது இடத்துல இருக்கிறபடியா அது கொஞ்சம் இருக்கும் ஆனா கொஞ்சம் இவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும் சரி கவலைப்பட தேவையில்லை தூர இருந்தாலும் அந்த நட்போட அதே பாசத்தோட அதே பிரியத்தோட தன் நண்பன் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கிற சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அவவும் அளவலிக்கிட்டா என்னன்னு சொல்றேன் உங்களோட நண்பனை சொந்த ஒரு அண்ணான்ற மாதிரியான மனநிலையெல்லாம் அவவும் பார்க்குறேன் அவ அந்த அழுக வந்துட்டுது என்ன சொல்ல போறீங்க மயூ ஃபேமிலிக்கு மயூரன் அண்ணா ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்றதுன்னு சொன்னா சொல்லி விடுங்க இந்த வீடியோல போகும் வார்த்தைகளே இல்லாம நிக்கிறீங்க கண்ணீர் மட்டும்தான் அது வார்த்தைகளா வருதுன்னு நினைக்கிறேன் அப்பாலே இல்ல அந்த பாத்தீங்களா பிள்ளை என்ன அப்பான்னு கேக்குறேன் அது அப்பா மயு மாமா வரையில்லையாமன்னு அழுகிறார் சரியா மயு மாமா பர்த்டேக்கு வரையில்லையாம் தூர நிக்கிறார் தானே ஓ தூர தானே நிக்கிறார் அப்ப மயு மாமா காண இல்லைன்னு அழுகிறார் சரி சொல்லி விடுங்க வர சொல்லி அடுத்த பர்த்டேக்கு மயு மாமா வாங்கன்னு சொல்லி விடுங்க ஓகே மோட்டார் சைக்கிள்ல ஃபாஸ்டா போய் சொல்லுவோம் என்ன மயு மாமாக்கு நாங்க போய் சொல்லி விடுறோம் ஓகேயா சரியா
ஓகே ஓகே சரி ஹாப்பியா இருங்க. அவர் தூரம் இருந்தாலும் இந்த நாளை மறக்காம உங்களுக்காக செய்யணும் இவ்வளவு செஞ்சிருக்கிறார். இப்படி ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அது லைஃப் லாங் இந்த உறவு தொடர வேணுமென்று எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துறோம். பிள்ளை வந்து எந்த காலகட்டத்திலையும் அவற்றை எல்லா நன்மை தீமைகள்லையும் எல்லாத்துலேயுமே தானும் இருப்பேன் அவரோடு என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பி இருக்கிறார். நாங்களும் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக இந்த அழகான கியூட்டா கதைக்கிற இந்த குழந்தை எப்பவும் சந்தோஷமா நல்லா படிக்க வேணும், பிள்ளைக்கு விருப்பமானது எல்லாம் பிள்ளைக்கு கடவுள் கொடுக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு போயிட்டு வரவோ. பாயோ. நர்சரி போறதோ? நர்சரி போறீங்களா? நர்சரி விருப்பம் இல்ல போல கிடக்கா. இல்லன்றது பார்த்தா நர்சரியே விருப்பம் இல்ல. போகணும் என்ன அச்சா பிள்ளையா படிக்கணும் என்ன. நீங்க மை மாமாக்கு அவ்வா கொடுத்து விடுங்க. மை மாமாக்கு நீங்க கொடுத்து விடுங்க. பெரிய அவ்வாப்பா இது இப்ப போய் சேர்ந்துருக்கு வாங்க. சரியா பாய், போயிட்டு வரோம். டான்ஸ் ஆடுவோமா மிக்கி மாமாவோட? சின்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். மை மாமாக்கு டான்ஸ் ஆடி வீடியோட தான் அனுப்புவோம். இன்னொரு பாட்டு பிள்ளைக்கு என்ன பாட்டு விருப்பம்? என்ன பாட்டு விருப்பம் பிள்ளைக்கு? மோனிகா. அப்புறம் என்ன மோனிகா போடுவோம். ஓகே ராவண மவன் அவருக்கு சொல்லி விடுங்க. ராவண மவன்